ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நாம் அம்மாவின் சமையலில் ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். நான் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதை சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வீகமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அப்படி வந்துட்டு நம்ம இதில் வந்து இதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு பண்ணி வீடு இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதை பிடிக்குமோ, ரோஸ் ஆயில் இல்லை லெவெண்டர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு எனக்கு பிடிச்சிருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி எதனா வச்சுருந்தீங்களன்னா கூட எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க, நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். பச்சை கற்பூரம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். இப்போ இதை நான் வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கேன். இந்த சுவிட்சு போட்டால் நம்ம வந்து லைட் எரியும். இப்போ வந்து நான் இதை வந்து நைட்டு பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம். நம்ம நைட் லேம்பாவை கூட வச்சுக்கின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கேன். இப்போ இன்னும் ரெட் கலர் பட்டன் அழுத்தினோம்னா இப்போ வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல புகை வரும், அதிலேருந்து ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ லைட் போட்ட உடனே நல்ல ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன், ஒரு நல்ல டிசைனாக இருக்குது பாருங்கள். இது நம்ம பெட்ரூமில் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம பெட்ரூமில் யூஸ் பண்ணும்போது வந்து நல்ல ரூம் இதுவாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல கலர்ஸு, நல்ல ஒரு பெயிண்டிங்கு எல்லாமே நல்லா தெரியும் நம்மளுக்கு. இப்போ வீடு ஃபுல்லாக நம்ம வாசனையாக நம்ம நல்லா தூங்கும்போது நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெட்ரூமில் இல்லை பூஜை ரூமில் இல்லை ஹாலில் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் இருந்துச்சுன்னா நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து அது வேறு மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பாய். அடுத்து வந்து நான் இன்னொரு ப்ராடக்டை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து ஐராஷ் ஃபேஷன்லேருந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஃபேமிலிக்காக, எங்கள் வீட்டு ஃபேமிலிக்காக நான் வாங்கினேன். அடுத்து வந்து பாருங்கள், குந்தன் பேங்கிள்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. நல்ல இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த வேலையை வச்சு செஞ்சு அந்த கடைக்கு கொடுக்குறாங்க போல். எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நல்ல ஒரு டிசைன்ஸு. நீங்களும் வேணும்னீங்களன்னா கூட நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களன்னா கூட நான் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். உங்களுக்கு நான் என்னுடைய அம்மாவின் சமையல் பேர் சொல்லி நீங்கள் கேட்டிங்களன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஷிப்பிங் ஃப்ரீ கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஒவ்வொரு பேங்கிள்ஸாக எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி, சேரீக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் வேணும்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்களன்னா கூட அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு. 2.4, 2.8, 2.6, 2.10 சைஸ்லலாம் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு கேட்டிங்களன்னா கூட கமெண்ட்ஸ் பண்ணிங்களன்னா கூட நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து. இப்போ நான் வந்து ஒவ்வொரு விலையில காட்டுறேன். இது பாருங்கள், இந்த விலையிலும் நல்ல கலர்ஸ் தான். இது பாருங்கள், நல்ல டிசைன் இருக்குது. இதையும் பார்த்துடலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த கலர் வந்து நல்ல கலர் வந்து இங்கு கலர். இது பாருங்கள், இதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் நல்ல கலர். உங்களுக்கு இது மாதிரி பார்க்கலாம். நான் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் எல்லாத்தையுமே வாங்கின்னு வந்துட்டேன். பாருங்கள், இது வந்து நம்ம மெரூன் கலரில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து லைட் க்ரீன்னு, இதுலேயும் நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு. நல்லா இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ, எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்களன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணித்தரேன். அடுத்து பாருங்கள், இது வந்து நல்ல கலருங்க. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
இப்போ இந்த வளையல் பாருங்கள் 3 வளையலாக இருக்குது. இதில் லக்ஷ்மி இதெல்லாம் பொட்டெல்லாம் வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நம்ம மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் போட்டுன்னு போகலாம். நல்ல கலர்ஸ் இது. இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு கையிலையும் போடுற அளவுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த கலர் வேணும் உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஓகேவா? நீங்கள் என்ன இந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்க, நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த மாதிரி லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நல்ல கலர் இது. இந்த மாதிரியும் இருக்குது. நிறைய டிசைன்ஸுங்க நிறைய வச்சுருக்காங்க அவங்க. நான் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கலர் வந்து ப்ளூ கலர் பாருங்கள், ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குது. இதுவும் வந்து இது வந்து ஹேண்ட் ஒர்க்கிங், எல்லாமே வந்து ஹேண்ட் ஒர்க்கிங் நல்லா வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம அந்த ரெட் கலர் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம அந்த பொட்டு வச்ச மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேவா? இது பாருங்கள், இது ஒரு கலர். அந்த ஆரஞ்சில் லைட் ஆரஞ்சு இது ஒரு கலர். இது வந்து வேறு ஒரு டிசைனு. இதிலே வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பர்பிள் கலரில் வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. எல்லோ கலர் பேங்கிள், அதில் பர்பிள் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு. நல்லா இருக்குது. இது 2.8. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் சொன்னீங்களானோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிங்களானோ நம்ம வாங்கிக்கலாம் அந்த சைஸில். இந்த கலர் நம்ம அந்த டிசைன் வேறு பார்த்தோமா இல்லைங்களா. இப்போ இது வந்து டிசைன், இது வந்து ஸ்டோன் வச்சுருக்கு. அதில் வந்து பொட்டு வச்சுருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்து இதில் வந்து ஸ்டோன் வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு லைட் இங்க் கலரில் இருக்குது. நல்லா இல்லை சாரி பிளாக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் கலரில் இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு டிசைனு. நம்ம பொட்டு வச்சதில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது ஒரு கலர் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். நிறைய க்ரீன் கலரு, நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லா கலருமே இருக்குது பாருங்கள். நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் இதை ஃபஸ்ட்டே கவனிக்காமல் விட்டுட்டேன் பாருங்கள். நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் கூட இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. இந்த நல்ல ஒயிட் சேரீ, நம்ம ஒயிட்டில் பார்டர் வச்ச மாதிரி எல்லாம் சேரீ கட்டணுமானா இந்த பேங்கிள்ஸ் போட்டால் செம்மையாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். சைஸு கூட இருக்குது பாருங்கள். இதில் இது வந்து 2.8, இது வந்து 2.10. நான் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணித்தரேன். ப்ளூ கலரில் இருக்குது. நல்ல கலர் இது. நீங்கள் ப்ளூ கலர் சாரீ ஏதோ நம்ம பட்டு சாரீ எல்லாம் கட்டணுமானா இதை போட்டு பண்ணால் கூட நல்லா இருக்கும். இது ஒரு டிசைனுங்க. அது வந்து நம்ம ஸ்டோன் வச்சுருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இந்த பர்பிள் கலர் வந்து ரொம்ப கிடைக்கிறது இல்லை. இங்கே இருக்குது. நல்லா இருக்குது டிசைனு. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கலர் இதுலேயே வந்துட்டு இந்த பொட்டு வச்சுருக்குங்க. இந்த ஆரஞ்சு கலர் செமையாக இருக்குங்க. ஆரஞ்சு கலர் சேரீ நம்ம என்ன டிசைன் என்ன கலர் சேரீ கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸாக அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. செமையாக இருக்கு. இது பாருங்கள் மல்டி கலர். இது இன்னும் செமையாக இருக்குது பாருங்கள். நல்ல நம்ம நைட்டில் எல்லாம் போட்டோம்னா நல்லா ஜிகுன்னு இருக்கும். இந்த சாரீ கட்டிட்டு இந்த பேங்கில் போட்டோம்னா நல்லா கையில் எடுப்பாக இருக்கும். இது வந்து 2.6 சைஸில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸ் சொன்னீங்களன்னா நாங்கள் வந்து அதையும் ஆர்டர் பண்ணிடலாம். இது வந்து பர்பிள் கலர். இதில் வந்து ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குது. நல்ல டிசைனில் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இது வந்து சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்குது. கை நிறைய போடுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல கலர் 2.4. இது
நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஒர்க்கிங் தான். இது பாருங்கள், இது ஒரு கலர் இருக்குது, செமையாக இருக்குது இந்த கலர். எல்லாமே வந்து பொட்டு வச்ச மாதிரி நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணுமானா கூட இதை போட்டுட்டு போகலாம். பாருங்கள், இந்த ஒரு டிசைன் இருக்குது, இது செமையாக இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்குது. நல்ல கலர்ஸு நல்லா வந்திருக்கு. நான் இதை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அவங்க சேரீக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஒரு டிசைன் இருக்குது, இதில் செம்மையாக இருக்குது இந்த டிசைனு. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக கூட கேட்டு வாங்கிக்கலாம். எல்லா கலர்ஸுமே இருக்குது, எல்லா டிசைன்ஸுமே இருக்குது, உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது. பாருங்கள், ஒயிட்டில் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. பாருங்கள், இது ஒரு மெரூன் கலருங்க, இது இன்னும் சூப்பராக இருக்குது. நல்ல கலர்ஸுங்க இது. பாருங்கள், எல்லா கலர்ஸுமே இருக்குது. இது பாருங்கள், ஒயிட்டில் நல்ல ஸ்டோன் வச்சுருக்கு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா அவங்களுக்கும் நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வேலை இருக்கிற மாதிரி, வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்ம வாங்கின மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கின மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. நான் இது இவ்வளோ நேரம் சொன்னதை நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.